தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். நம்ம வசனத்தை தியானிக்கல, அதை தவிர மத்ததை தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்ன தியானிக்கிறோம்? அது நடக்க மாட்டேது, இது நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் ஞாபகம் வருது, பில்லு கட்டல ஆண்டவரே, பில்லு கட்டல. அப்போ தியானமே வசனம் இல்ல. பில்லு கட்டல, அவன் சரியில்லை, சித்தப்பா வரமாட்டான், பெரியப்பா முறைச்சுக்கிட்டான். அவங்க கிட்ட நம்ம பேசி என்ன கதைன்னு கேட்கணுன்றத பேப்பர்ல எழுதிருங்க. ஜோம் பண்றப்பதான் ஞாபகம் வரும், அவன் அன்னைக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு போனானே அப்படின்னு. அதை எழுதிருங்க. எழுதி எல்லாம் ஓரமா வச்சுட்டு அப்புறம் உட்காருங்க. இப்போ அவள்தான் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதுக்கு மூளைக்கு இந்த பிராக்டிக்கலா சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் நம்ம டெய்லி இதை பண்ணிட்டோம்னா, உக்காந்து இப்படி பண்ணும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னுடைய கற்பனையில, என்னுடைய சிந்தனையில இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய இடம் வைக்கும். இதுதாங்க வெற்றிக்கு வழி. ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதற்கு இதுதான் வழி. யோசேப்புக்கு அதனாலதான் சொப்பனத்தை தராரு. என்ன சொப்பனம் தராரு? நட்சத்திரங்களாம் தராராமா. அந்த நட்சத்திரத்தெல்லாம் இவனை பாக்குதாமா, சூரிய சந்திரனும் உன்னை பாக்குதாமா. அப்புறம் அரிகட்டெல்லாம் இருக்குதாமா, அந்த அரிகட்டெல்லாம் இவனை வணங்குதாமா. சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. யாக்கோபுக்கு ஆடு பெருகிறதுக்கு அதுக்கு ஒரு சொப்பனம் தேவதூதன் திட்டம் போட்டு தரான். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பண்றாரு. ஏன் பண்றாரு? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய வாழ்க்கையில உங்க வார்த்தை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இல்லாம மகிமைப்பட மாட்டார். இல்லாட்டி என்னது, இந்த நல்ல காலம் பிறப்போதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருப்பேன், நீங்களும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்களும் போயிருவீங்க. புரியுதுங்களா? போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது இல்ல. மகிமைப்படுத்துவார்னா என் மூலமா மகிமைப்படுவார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. வெள்ளி பொண்ணு மூலமா மகிமைப்படுவார்னா எனக்கு வெள்ளி பொண்ணு வரணும். வெள்ளி பொண்ணு வரணும்னா ஃபர்ஸ்ட் வெள்ளி பொண்ணு இங்க போகணும். இங்க வெள்ளி பொண்ணு போறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். நீங்க இப்ப நான் சொன்னத இன்னைக்கு சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்டு பண்ணுங்க. 10 நிமிஷம் மினிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க தூங்காம இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். கண்ணை மூடின உடனே அப்படியே தூக்கத்துக்கு இழுத்துட்டு போயிடும். ஏன் தெரியுமா? நம்ம உட்காரவே இல்ல. 10 நிமிஷம் கூட சும்மா அங்க போனியா இங்க போனியா சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி சார்? ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்ப பேசுறது. நான் இதை ரொம்ப நாள் கழிச்சு பேசணும்னு நினைச்சேன், அது வந்துருச்சானா. நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ தேவன் மகிமைப்படுத்துவார் அப்படின்றத என் வாழ்க்கையில கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். என்னை உயர்த்துகிறதை பார்க்க வேண்டும்.